அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்கிங். இன்னைக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியான டே. ஸோ நாளையிலேருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிறதுனால லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ ஜேடன் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து வேன் வரதுக்கு முன்னாடியே போய் வந்து நின்றுட்டான். நாளையிலேருந்து ஹாலிடே அப்படின்றதுனால ரொம்பவே வந்து ஜாலியாக போயிட்டு இருந்தான். இப்போ வந்து எதுவுமே கிளாஸும் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸும் ஓவர் ஆகிடுச்சு. ஆனுவல் டே ப்ரோக்ராம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து சும்மா வந்து அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன் இட்லிக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இட்லி அரிசி வந்து காலி ஆகிட்டதுனால என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சாப்பாட்டு அரிசி மூட்டை இருந்தது. ஸோ இங்கே வந்து பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வேஸ்ட் ஆகிடும், அரிசி வந்து புழுலாம் வந்துடும். அதனால் நான் வந்து இப்போ வந்து சாப்பாட்டு அரிசியை வந்து இட்லிக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து நல்லா தான் வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உளுந்து அதிகமாக சேர்த்தோம்னா இட்லி ரொம்பவே வந்து சாஃப்டாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி வந்து செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பச்சைப்பருப்பு வந்து டால் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்ததுனால காலையிலே வந்து நான் வந்து பச்சைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து 10:30 வரைக்கும் தான் வந்து ஜேடனுக்கு ஸ்கூலு. ஜேடன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டான். இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3:30க்காக வந்து ஜேடனுக்கு வந்து பீஸா வந்து கேட்டான். சரி, ஆல்ரெடி வந்து நான் வந்து பீஸா பேஸ் வந்து கடையில் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ரெடிமேடாக. அதை வச்சு வந்து பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த பீஸா பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பீஸா மாதிரிலாம் வந்து நான் செய்யலை. வீட்டில் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டொமேட்டோ சாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் சில்லி சாஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அதுக்கப்புறம் என்கிட்ட பிளாக் ஆலிவ்ஸும் வந்து இருந்தது, அதுவுமே அது மேலே வச்சுக்கிட்டேன். நான் எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி பீஸா பேஸ் வந்து கடைகளில் வாங்குவேன். மோஸ்ட்டாக வந்து பீட்சா டோவும் வீட்டிலே வந்து நானே வந்து மேக் பண்ணிடுவேன். அது பார்த்திங்கன்னா இதை விட இன்னுமே வந்து சாஃப்டாக வரும். நான் இன்னொரு டைம் வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேயே பீஸா செஞ்சதோட அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் இது கூட வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் வந்து சிக்கன் பீஸா வந்து பண்ணியிருந்தேன். சிக்கன்லாம் போட்டு நல்லா வந்து மொசரல்லா சீஸ்லாம் போட்டு ரொம்பவே வந்து சீஸியாக ரொம்ப ரிச்சாக வந்து வந்திருந்தது. அந்த டைம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருந்தது. நிறைய பேரோட ஃபேவரட் வந்து பீஸாவாக இருந்தாலும் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பீஸானாலே பிடிக்காது. அது வந்து ஏதோ ஒரு காஞ்ச ரொட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் வீட்டிலே வந்து அந்த டோ வந்து ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்பவே வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி இது பண்ணும்போது தான் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டிலே செய்யும்போது உடனே வந்து நம்ம சாப்பிட்றதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், நல்ல மாய்ஸ்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த பீட்சா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக வாங்கி நம்ம வந்து உடனே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்கிட்ட மொசரல்லா சீஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் நார்மல் சீஸ் தான் வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக்கு பேக் பண்ணுறதுக்கு, பீஸா பேக் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சில பாத்திரங்கள் வந்து வச்சுருப்பேன். கேக்குக்குமே வந்து ஒரு குக்கர் வந்து யூஸ் பண்ணாத குக்கர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து வச்சு எடுத்தோம்னா போதும், நம்மளுடைய பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். டைம் இருக்குது அப்படின்றதுனால சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால சரி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம வரத்துக்குள்ளே நல்லா வந்து ஊறி இருந்ததுன்னா நமக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதனால் பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் வந்த உடனே நம்ம வந்து பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து சைட் பை சைடு வந்து நம்ம சப்பாத்தி போட்டுகிட்டே இருந்தோம்னா ரெடி ஆகிடும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வாக்கிங் வந்து கிளம்பிட்டேன். இங்கே வீட்டு தெருமுனையிலே வந்து ஒரு சின்ன பார்க் இருக்குது. அங்கே தான் வந்து யூஸ்வலாக வந்து வாக்கிங் எல்லாமே போகிறது.
நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜேடனும் வந்து என் கூட வந்து ஸ்கேட்டிங் எடுத்துகிட்டு வந்துடுவான். அவன் ஒரு சைடு வந்து ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டே இருப்பான், நான் ஒரு சைடு வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பேன். என் கூடவே தான் வந்து வந்துட்டு இருப்பான். வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பருப்பு டாலுக்கு வந்து நான் பச்சைப்பருப்பு வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம காலையில் ஊற வச்ச பருப்பு தான். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வந்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பருப்பு டால் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சப்பாத்திக்கு எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக வந்து சைடிஷ்ஷாக வந்து இந்த பச்சைப்பருப்பு டால் தான் வந்து தருவாங்களாம். வீட்லேயுமே எனக்கு வந்து அடிக்கடி வந்து அப்பா இதுதான் வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது சப்பாத்தியும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் சைட் பை சைடு. பருப்பு வந்து விசில் வந்துகிட்டே இருக்குது. இந்த பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டலாக வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் சுண்டலாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட முடியாது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் என்னால் சாப்பிட முடியும். ஆனால் இதுவே வந்து இந்த மாதிரி வந்து டால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிடும்போது அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து உள்ளே போயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து நிறைய வந்து கிள்ளி போட்டு தாளிக்கும் போது தான் அந்த அதோடைய டேஸ்ட்டு தான் வந்து ரொம்பவே வந்து தூக்கலாக இருக்கும். அதனால் நிறைய வந்து காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து போட்டு வச்சுட்டு நான் வந்து பருப்பும் வந்து குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு. அதுவும் வந்து சரி கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கடைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த பச்சைப்பருப்பு டாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துட்டு அதுவும் சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா பச்சைப்பருப்பு டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி பச்சைப்பருப்பு டால் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். மறுநாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இருந்தது, அதுக்காக வந்து போயிருந்தோம். இதுதான் ஜேடனோட கிளாஸ் ரூம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஜேடனை வந்து இந்த சம்மரில் வந்து ஃபுட்பால் கோச்சிங் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபுட்பால் ஷூ வந்து ஒன்று ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி விலாக் அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.